வைரமுத்துவின் 3ஆம் உலகப் போர். சென்ற அத்தியாயத்தில் தன் மகன் சின்ன பாண்டிய பார்த்து கருத்தமாயி என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப சொல்றேன்டா என் ஆசைய. நான் சொந்த வீட்டில் சாகணும், என்னைய இந்த சொந்த மண்ணில் புதைக்கணும். இந்த ஆசைய உங்ககிட்ட மட்டும் சொல்லலப்பா, நம்ம வம்சத்தையே வச்சு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மரம் 3ம் மரம் இல்லடா மகனே. இந்த 2 தேக்கு மரமும் உன் தாத்தனும் உன் பாட்டியும். இந்த புங்க மரம் இருக்கே, அது என் தங்கச்சி, உன் ஆய்த்தடா. சொல்லி முடிக்கும் முன்னே சொல்லொடஞ்சு போனாரு. சும்மா கட்டி ஏறுது கண்ணீர். அடித்த காத்துல அந்த 3 மரங்களும் ஒரு ஆட்டம் ஆடி ஓன்னு பெருங்குரல் எடுத்து பேசுதுக. 3 மரமும் சேர்ந்து ஒரே கதை சொல்லுதுக. அது ஒரு பெருங்கொண்ட கதை. அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அத்தியாயம் 3. என்னமோ விவசாய நாடு விவசாய நாடுன்னு சொல்றாங்களே, உழுது போறவன் தான் முன்ன போறவன். மற்றவகெல்லாம் அவ முதுக மூந்து பார்த்துக்கிட்டே பின்ன போறவுகதான்னு பெருமை பேசுறாளே. நாங்க சேத்துல கால் வைக்கலன்னா நீங்க சோத்துல கை வைக்க மாட்டீங்கன்னு கண்ட மேனிக்கு கவி கட்டுறாங்களே. புட்டு பார்த்தா உள்ள தெரியும் அத்திப்பழத்துல புழு எத்தனை பூச்சி எத்தனைன்னு. கருமாயப்பட்ட புழப்பையா கலப்பை பிடிச்சவன் பொழப்பு. களத்துல செத்தவன் கணக்கு இருக்கு, நிலத்துல செத்தவன் கணக்கு இருக்கா நாட்டுல? கருத்தமாயி அவங்க அப்பன் கதையை கேட்டா இன்னைக்கும் அந்த ஊரு ஆளும், உறவு ஆளும், தெரு ஆளும், திண்ணை ஆளும். ஊரை கடந்து போற காத்து ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் அடுத்த ஊரு போகும். அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், சீனிச்சாமி சத்தியவந்தன், தர்மவான். தான் உண்டு, தன் வேலை உண்டு, வீடுண்டு, விவசாயம் உண்டுன்னு ஒதுங்கி பொழைக்கிற ஆளு. பழி பாவத்துக்கு பயப்படுற உசிறு. சின்ன குடும்பம். கிணத்துல குதின்னா அதுல தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்காம கூட குதிக்கிற ஒரு பொண்டாட்டி. 2 பையக. பெரியவன் சுழியன், வாய்க்கு வெளியே முளைச்ச பல்லு மாதிரி அடங்காத பையன். சின்னவன் கருத்தமாயி, அம்மிக்கேத்த குளவி மாதிரி அப்பனுக்கேத்த பையன். அருவகமாக பிறந்த பொண்ணுக்கு அத்திப்பூவுன்னு பேரு வச்சு பொத்தி பொத்தி வளர்த்து வந்தாக. முதலா பூவெடுத்து நிற்கும் பாருங்க பூவரசங்குட்டி. அப்படி பளபளன்னு நிக்கிறா 14-15 வயசுல. 3.5 ஏக்கரும் 14 சென்ட் புறம்போக்கும் தான் பூர்வீக சொத்து. காலுக்கு பொத்தினா தலைக்கு பத்தல, தலைக்கு பொத்தினா காலுக்கு பத்தலைங்கிற கதையா இழுத்துக்க பறிச்சுக்கன்னு போய்கிட்டு இருக்கு அவக பொழப்பு. அப்பத்தான் கடங்கிற காத்து கருப்பு ஒன்று அடிச்சது சீனிச்சாமி குடும்பத்துல. கடங்கிறது ஒன்றும் குத்தம் இல்லை, ஊர் உலகத்துல உண்டானதுதான். உடம்பு உசிருங்கிறதே ஒரு கடன்தானே. போற போது பூமியில போட்டுட்டு போயிடறமா இல்லையா? கடன் வாங்குறவன் முயற்சி பண்றான், கடனை திரும்பி கட்டுறவன் பாருங்க அவன்தான் முன்னேறான். விவசாயி பாவம், தங்கத்துல தாக்குச்சியும் வைரத்துல கலப்பையும் வாங்கியா கடன் படுறான். வானமும் பூமியும் எப்பப்ப ஏக்குதோ அப்பப்ப கடன் படுறான். ஒரு ஆடி மாசம் மழை பொத்திக்கிட்டு பெஞ்சிருச்சு. கண்ணை துறந்துருச்சாரு சாமின்னு கலப்பைய பூட்டிக்கிட்டாரு சின்னச்சாமி. தகப்பனும் மக்களுமா 3 ஏறு கட்டி உழுது போட்டாக. கடலை நடலாம்னு முடிவு பண்ணினாக. விதக்கடலைக்கு காசு இல்லை. நான் இருக்கேன்னு கூப்பிடுது காதுல ஆடின பொண்டாட்டி தண்டட்டி. அடகு வச்சு கடலை நட்டாக. ஒரே மாசத்துல செம்மண்ணே தெரியாம பசபசன்னு பச்சை கட்டி நிக்குது கடலை செடி. புரட்டாசியில ஒரு மழை பெஞ்சா பூவெடுத்துடும். மழைய காணோம். நாக்கு நினைக்கவே எச்சி ஊறாத கிளடு மாதிரி உசுறு வத்தி நிக்குது கிணறு. அண்ணாந்து பார்த்து உருமா விழுந்து போச்சு. மழை ஏச்சிருச்சு. புரட்டாசி கடைசிக்கு காஞ்சி கருகி போச்சு கடலைச்செடி. அரிச்சி போட்டா ஆடு திங்காது. குடலை காய போட்டிருச்சே கடலைச்செடின்னு எதிக மோனையோட வருத்தப்பட்டதுதான் மிச்சம். அப்ப சில பிடிச்சிருச்சு அடமழை. நச்சு மழையா பேஞ்சு உள் தண்ணி ஊறி போச்சு. கிறங்கி நின்ன கிணறு ஓரஞ்சாரும் ஒழுகுது. சலசலன்னு பேஞ்ச மழையில சலம்பி நிக்குது காடு கரையெல்லாம். நெல்லு நடலாம்னு நோக்கிட்டாரு சீனிச்சாமி. சகட்டு மேனிக்கு தொழிகலைக்கு உழுது பரம்படிச்சிட்டாரு. தசகூலிக்கு என்ன பண்றது? அடகு வச்சாரு அண்டாவ. பத்தல. உன் கால் கொலுச கலட்டி கொடுத்தாயி.
அப்பன் வட்டி போட்டு வளவிதாரேன். அடுத்த நாளே அத்திப்பூவு காலில் கிடந்தது வட்டி கடைக்காரன் கையில் கிடந்துச்சு. நெல்லு நட்டாச்சு. விடிஞ்சும் விடியாத செங்கருகல்ல சேத்து மணமும் நாத்து மணமும் கலந்து வர்ற காத்து மூக்கில் ஏறி நெஞ்சில் இறங்கி இன்னும் ஒன்றும் பாக்கி இல்லையேன்னு இருதய கூட்டில் எல்லா இடத்தையும் தடவி கொடுத்து இப்ப சந்தோஷமானு கேட்டுட்டு உசிர ஒரு ஓரமா உரசிக்கிட்டு வந்த வழியா திரும்பும் பாருங்க. அந்த ஒத்த சுகத்துக்குத்தானே இத்தனை பொழப்பு இறுக்கி பிடிச்சு வெந்தும் வேகாம கிடக்காம் விவசாயி. அடுத்த கண்டம் ஆரம்பமாயிருச்சு சீனிச்சாமிக்கு மார்கழி மாசத்திலேயே. கடலைச்செடியை காஞ்சி கெடுத்த சாமி நெல்லு பயிரை பேஞ்சு கெடுத்துருச்சு. பூமி தலைகீழா சுத்துதா இல்ல சந்திர சூரியனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? மார்கழி மாசத்துல அந்த சவட்டு சவட்டிருச்சு மழை. மழைன்னா மழை நிக்காத மழை, தெற்கு வடக்கு தெரியாத மழை. தலையாத்துல தண்ணி விழுந்து மஞ்சளாறு பெருகி, மஞ்சளாறு ஓடி செங்குளத்து கம்மா பெருகி, அந்த தண்ணி ஓடி மாத்துவார் குளம் மருகா போய் வத்தல குண்டு பெரிய கம்மா தள்ளாடி நிக்குது. உடையலாமா வேணாமான்னு. பாவம், அதுக்கு முடிவெடுக்க தெரியல. மண்டையில மண்ணு. இந்த லட்சணத்துல என்ன ஆகும் சின்னச்சாமி நட்ட நெல்லு நாத்து? தலை சாஞ்சு ஒடிஞ்சு சடசடையா மிதக்குது தண்ணி இல்லை. தண்டலுகள் நோய் வந்து நட்ட நாத்தெல்லாம் செத்து போச்சு. மழை அடிச்ச அடியில மண்ணு மேடு சரிஞ்சு ஒரு கமலை கல் உருவி ஓடி விழுந்து போச்சு கிணத்துக்குள்ள. குடும்பமே ஒடிஞ்சு ஒடுங்கி நிக்குது. ஓட்டு வீட்டு கூரையும் ஒரு ஓரமா அழுகுது. பழைய இருங்க சோளத்தை தட்டோட்டுல போட்டு வறுத்து உரல்ல போட்டு ஒருத்தியா நின்னு உலக்க குத்தி கஞ்சி காய்ச்சி ஊத்தி காப்பாத்தினா ஆத்தாக்காரி. நொக்கு பெத்து நொந்து நூலா போனவனுங்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல ஒரே ஒரு ஆறுதல் தான் இருக்கு. ஊருக்குண்டானது நமக்கு. இந்தான்னு ஓடி முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம். இப்ப மழை இல்ல, ஆனா கிணத்துல தண்ணி இருக்கு. ஊர்ல ஆள் செத்து போச்சேன்னு அழுதுகிட்டா இருப்பான் வெட்டியான். வெட்டியானும் விவசாயியும் ஒண்ணுதான். யார் செத்தாலும் மண்ணை தோண்டித்தான் ஆகணும். அடுத்த வெள்ளாமைக்கு ஆசை கொடுக்குது சின்னச்சாமிக்கு. முக்கி முக்கி யோசிச்சு கடைசியில கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த கடன் தான் அவர் பொழப்பையே பொழந்து போட்டுட்டு போன கோடாளி. சுத்தி முத்தி இருக்கிற 5-6 ஊர்களும் கடன் வாங்குறது கவட்டை காலங்கிட்டத்தான். அது 3 தலைமுறையா களவாண்டு கஞ்சி குடிச்ச குடும்பம். கருது கசக்கியே கஞ்சி குடிச்சவன் அவன் தாத்தன். அதனாலேயே அவனுக்கு கோணிச்சாக்குன்னு பேரு. அவங்க அப்பன் பேரு மொளக்குச்சி. திருட்டுன்னு வந்த தேங்காய வீட்டுக்குள்ளேயே மொளக்குச்சி நட்டு அதுல உரிச்சு விற்கிறவன். ஊர் மந்தையில கவட்டைக்கால சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு தொடமடிப்புல சரக்க வச்சு இடுக்கிக்கிட்டு ஆள் பார்த்து அரவம் பார்த்து கஞ்சா வித்தே காசு சேர்த்தவன் கவட்டைக்காலன். கராரான ஆளு. சின்னச்சாமி, நீ பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனால் தொழிலா இருக்கணும். பத்திரத்தை கொண்டா, பணம் வாங்கிட்டு போ. வருஷத்துக்கு 15 மூட்டை நெல்லு வட்டி. அசல்ல கடைசி ரூபா கழிகிற வரைக்கும் வட்டி தான். ஒரு மூட்டை நெல்லும் குறையாது. 3 வருஷத்துல அசல் வந்தாகணும். வரலேன்னு வச்சுக்க, பதிக்கிரயம் போட்டு நிலத்தை எடுத்துக்கிருவேன். இது மட்டும் எழுத்துல வராது, வாய்மொழி மட்டும்தான். சம்மதமா? சம்மதம் ஐயா. கவட்டை காலங்கிட்ட வாங்கின கடன் காசை வச்சு சரிஞ்சு விழுந்த கிணத்தை சரி செஞ்சாரு சின்னச்சாமி. மலையில அழிஞ்ச பூமிய மேடுகோடு பார்த்தாரு. வெள்ளச்சோளம் விதைச்சாரு. அடகு கிடந்த அண்டா தண்டட்டி கொலுசு மீட்டு கொடுத்தாரு. சாப்பாட்டுக்கு தானியம் வேணும். தேவதான பட்டி சந்தைக்கு போய் நெல்லும் சோளமும் வாங்கி உள்வீட்டுல அடைஞ்சு வச்சாரு. ஒரு நாள் நிலா வெளிச்சத்துல வீட்டு வெள்ளி திண்ணையில தட்டாவரங்கா அவிச்சு தானும் தின்னுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் உரிச்சு கொடுத்துக்கிட்டு பெரும் குரல் எடுத்து ஒரு பாட்டு பாடினாரு. நம்ம ஊர் விவசாயிக கடைசியா பாட்டு படிச்சது எப்பன்னு கேட்டு பாருங்க. மேலையும் கீழையும் முழிப்பாக. பல ஆளுக பாடினதே இல்லை. சில பேரு பாட்டு படிச்சு பல வருஷம் இருக்கும். பொழப்பு செத்து கிடக்கிற இடத்துல பாட்டு பொழைச்சு கிடக்கிறதில்ல. சீனிச்சாமி அன்னைக்கு பாட்டு பாடிச்சாரு. பிள்ளைகளோடு சேர்ந்து மாடு கண்ணுகளும் பஞ்சாரத்துக்குள்ளே இருந்து கோழி குருமானுங்களும் அண்ணாந்து பார்த்ததுக. அதுதான் சீனிச்சாமி கடைசியா படிச்ச பாட்டு.
வெள்ளச்சோளம் விதைச்ச நாள்ல இருந்து 4 வருஷம் மழை இல்ல நாட்டில. 4 வருஷத்துக்குள்ள பிறந்த பிள்ளைக யாரும் மழைன்னா என்னான்னு கண்ணை கொண்டு கண்டதில்லை. மழைன்னு சொன்னாலும் புரியாது, முழிக்குங்க பாவம். வறட்சின்னா கடும் வறட்சி. ஆத்துல ஊத்துல ஈரம் இல்லைன்னா பரவாயில்லை, காத்துல ஈரம் இல்லை. காடுகளா தெரிஞ்ச மலைகள் எல்லாம் மர மட்டை காஞ்சதுல மொட்டை பாறைகளா நிக்குதுக. தங்கப்பூன் போட்டு வச்சாலும் வெடிக்காம போகுமா வெள்ளரி பழம். வத்திப்போன கம்மா குளம் எல்லாம் வெயில்ல வெடிச்சு கிடக்குது பாலம் பாலமாக. பூமி பொறுக்காது சாமி, ஒரு மழைய கொடுத்துட்டு போன்னு வருண பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிடுறதுக்கும் இலையில்லை இந்த மரத்திலையும். இன்னொரு 10 வருஷ பஞ்சத்தையும் சமாளிப்பேன்னு பச்சை கட்டி நிக்குது புளிய மரம் ஒண்ணு மட்டும். கப்பக்கிழங்கும் மக்காச்சோளமும் சனங்களுக்கு கடவுளா தெரிகிற காலமாகி போச்சு. உசிரையும் மானத்தையும் மட்டும் கையில புடிச்சு வறுமையில சிக்கி சீரழிஞ்சு நிக்குது சீனிச்சாமி குடும்பம். நெருக்கடி பண்றான் கவட்டக்காலன். 4 வருஷ வட்டி 60 மூட்டை நெல்லாம், ஒரு மூட்டையும் வரலையாம். அப்படியே நிக்குதாம் அசலு. கெடு முடிஞ்சும் வருஷம் ஒன்னாச்சாம். இதுக்கு மேலையும் வட்டி அசல் வரையிலன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போகுமாம். சொல்லிவிட்டானப்பா கவட்டக்காலன். அவன் கெட்ட சாதி பயலப்பா சீனிச்சாமி. பாம்போட பகை வேணாமப்பா, சொல்றத சொல்லிப்புட்டேன், குடுக்கிற வழிய பாரு. 5-6 தடவை கவட்டக்காலன் ஆளுக படியேறி வந்து திரும்பி திரும்பி ஒன்னையே சொல்லவும் சீனிச்சாமியும் ஒரே பதிலத்தான் சொல்லி அனுப்பினாரு. எப்பா, நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்றேன்? மழை தண்ணி பெய்யட்டும் அப்பா. கவட்டக்காலன் கடனை கொடுத்துட்டு நான் குடிக்கிறது தான் கஞ்சி. ஆனா அதுக்கு பிறகுதான் நடக்கக்கூடாத அந்த கேவலம் நடந்து போச்சு. சித்திரை மாசம் குறுக்கு மலையில விறகெடுத்துக்கிட்டு அந்தி மசங்க அண்டனப்பட்டிக்குள்ள நுழைஞ்சாரு சீனிச்சாமி. வீட்டுக்குள்ள வெக்க தாங்காம ஊசனத்துல பாதி உக்காந்துருக்கு அரச மரத்தடி மந்தையில. 2-3 வெறும் பயலுகளை சேர்த்துக்கிட்டு சீனிச்சாமிய ஊர் மந்தையில வழிமறிக்கிட்டான் கவட்டக்காலன். ஏ சீனிச்சாமி, எப்ப தரப்போறா வட்டி முதல? உசுர வித்தாச்சும் கடனை கொடுத்துருவனப்பா, பஞ்சம் கழியட்டும் பொறு. தலைச்சுமை விறக இறக்காம தணிஞ்சு பேசினாரு சீனிச்சாமி. சரி, பஞ்சம் கழிய என்ன பண்ணுவ? பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு. பத்திரத்தை வச்சு பல்லுப்பொடி மடிக்கிறதா, நாக்கு வலிக்கிறதா? ஊரே வேடிக்கை பார்க்குது. சீனிச்சாமிக்கு உடம்பு கூசுது, உசுறு ஒடுங்குது. வேணாமப்பா, வார்த்தைய விட்டுறக்கூடாது, திரும்பி வாங்க முடியாது. பொறு, உன் கடனை எப்படியும் கொடுத்துடுறேன். எப்படியும்னா எப்படி கொடுப்ப? உன் மகளை ஒரு வாரத்துக்கு உப்பந்தரிசல கூட்டி விட்டு கொடுத்துருவியா? இங்கே உப்பந்தரிசல் என்று குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் விபச்சாரம் நடக்கும் இடம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில செத்தே போனாரு சீனிச்சாமி. தலை ஒரு சுத்தினதுல தவறிச்சு விறகு கட்டு கவட்டக்காலன் காலில் விழுந்து போச்சு ஒரு கட்டு. ஏ கடங்காரா, விறகு கட்டையை போட்டு என்னைய கொல்ல பாக்குறியா? சீனிச்சாமி இடுப்புல இருந்த வேட்டியை இழுத்து உருவி அவர் கழுத்துல போட்டு ஒரு முறுக்கு முறுக்கிட்டான் கவட்டக்காலன். அன்னைக்குன்னு பார்த்து உள்கோவனம் வேற கட்டி துடைக்கல பாவம். ஏ கவட்டக்காலா, விடப்பா, உன் கடனை கட்டாம செத்தா போவாரு சீனிச்சாமி. எவன் களத்துல எவன் வேட்டி போடுறது? மனுஷன் மானத்தை வாங்கிட்டியேப்பா. ஊர் பெருசுக போட்ட சத்தம் காதுல விழுகுது. ஆனா மூளைக்கு ஏறல சீனிச்சாமிக்கு. பொணம் நடந்து போற மாதிரி போய் சேர்ந்தாரு வீட்டுக்கு. மந்தையில விழுந்த விறகு கட்டை யாரோ தூக்கிட்டு போய் அவர் வீட்டு வெளித்திண்ணையில போட்டுட்டு போனாங்க. பெரிய குளம் ராவுத்தர் மாந்தோப்புல வேலை பார்த்துட்டு ஒரு சாக்கு மாங்காயோட சைக்கிள் மிதிச்சு வந்து சேர்ந்த கருத்தமாயி காதுல நடந்த கேவலத்தை அரையும் குறையுமா சொல்லி வச்சாக ஊராளுக. ஊர் ஒடுங்கிருச்சு. மாடு கண்ணு கத்துறதும் நாய் ஊளை இடறதும் தவிர ஒரு சத்தமும் இல்ல ஊருக்குள்ள. சீனிச்சாமி வீட்டுக்குள்ள இருக்கலாமா அணையலாமான்னு கண்ணை சிமிட்டி சிமிட்டி முழிக்குது சீம தண்ணி விளக்கு. புருஷன் பொண்டாட்டி மக 3 பேரும் வடிச்ச குருணைய வடிகஞ்சியில அள்ளி போட்டு குடிச்சு முடிச்சுட்டாக. பயக 2 பேரும் வரட்டும்னு 2 கும்பாவுல கஞ்சி ஊத்தி வச்சிருக்கா ஆத்தா. மூத்தவன் சுழியன் முதல்ல வந்தான். இன்னைக்கும் இந்த இத்து போன கஞ்சி தானா? இடது காலில் ஒரு எத்தவும் சுவர்ல முட்டி கஞ்சிய கொட்டி கவந்து விழுகுது கும்பா. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா? வெளியில ஓடி இருட்டுல கரைஞ்சு காணாம போனான் சுழியன். இளைய பைய கருத்தமாகி வந்தான். ஆத்தா, இந்த மாங்காய நாளைக்கு மந்தையில வித்துக்க,
மாங்காய் சாக்கை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு கஞ்சி குடிக்க உட்கார்ந்தவன் கும்பாவை இழுத்தான். ஏழை கருத்தமாயி, கயிறு அத்துக்கிட்டு ஓடுதுடா கட்டுக்குட்டி. ஒத்த வீட்டு மூலி காக்கா தொண்டையில கத்தவும் கஞ்சிய தள்ளிட்டு ஓடினா கருத்தமாயி. அலைஞ்சு கண்டுபிடிச்சு வெளியெல்லாம் விரட்டி கயித்த கட்டை விரல் காலில் மிதிச்சு கண்டை கொண்டாந்து கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறான். வெளி திண்ணையில செத்து கிடக்கு பூனை. உள்ள போய் பார்த்தா அப்பன் செத்து கிடக்கான் கட்டில்ல. ஆத்தா சுவத்துல சாஞ்ச மேனிக்கு தன்னைத்தானே சாத்தி வச்சிருக்கா. கட்டிலுக்கு கீழே பாயில வெள்ள வெள்ளையா நுர தள்ளி வாய ஆண் திறந்து கிடக்கா தங்கச்சி. யாத்தே யப்பே கருத்தமாயி கத்தின சத்தத்துல ஒரு கழிச்சு படுக்க போன ஊரு விசுக்குன்னு எந்திரிச்சு வெளியே வந்து கூடிருச்சு. 3 பொணத்தையும் தூக்கி நிமித்தி செவக்கி சிங்காரிச்சு சாத்தி வைக்கிற நேரத்துக்குள்ள கவட்டக்காலன் கை வேற காலு வேற தலை வேறன்னு ஒன்னொன்னா வந்து விழுகுது தெருவில். நாரப்பைய உறுப்ப ஒரு நாய் கூட மோந்து பார்க்கல. வெளி திண்ணையில கிடந்த விறகு கட்டையில 3 பொணங்களும் வெந்து அடங்குற நேரத்துல கருத்தமாய பிடிச்சி வேன்ல ஏத்தி திசை காணாத ஊருக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு தேவதானப்பட்டி போலீஸு.